ஹலோ காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த லுக்கிசம் ஆனிமியோட எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னா, நம்சூன்னு சொல்லிட்டு ஒரு பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க இந்த எபிசோடில். ஸோ அந்த பையன் எப்படின்னா, இப்போ நம்ம கிளாஸில் ஒரு பையனோ பொண்ணோ இருப்பாங்க. அவங்க வந்து அந்தளவுக்கு ரிச்செல்லாம் கிடையாது. பட் இருந்தாலும் நான் வந்து பிராண்டட் தான் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சில சீன் பார்ட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இவன். ஸோ இவன் லோக்கலில் தான் ஒரு ஷூ வாங்கியிருப்பான். ஆனால் எல்லாருக்கிட்டே நான் பிராண்டட் ஷூ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு இருக்கான். ஸோ அதே ஷூவை வந்துட்டு தான் நம்ம ஜின்சங்லாம் போட்டிருப்பானா. ஸோ அவன் வந்துட்டு கேட்குறான், என்னடா நான் போட்டிருக்க ஷூவை நீயே போட்டிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது டக்குன்னு இந்த பயந்தாங்கோலி மாதிரி மாறிடுறான். ஸோ அவன் வந்துட்டு, இல்லை என்னை மன்னிச்சிட்டு நான் தெரியாமல் போட்டுட்டேன், ஆனால் இது ஒன்றும் சேம்லாம் இல்லை, இது வேறு வேறு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எப்படியோ சமாளிக்க பார்க்குறான். பட் ஜின்சங் கேங் வந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீ அவன் போட்டுக்கதை போட்டிருக்கல, அப்போ நாங்கள் புள்ளி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அடிக்கிற மாதிரி வராங்க. அப்போ ஜின்சங் சொல்கிறான், அதெல்லாம் வேணாம் விடுங்க இருக்கட்டும், அவன் எப்படிப்பட்ட ஷூ போட்டிருந்தான் எனக்கு என்ன, வாங்க நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூலாக போகிறான். அப்போ வந்துட்டு ஜின்சங் கேங்லாம், என்னடா இவன் இவ்வளோ மாறிட்டான், முன்ன மாதிரி இவன் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஜின்சங் வந்துட்டு என்ன சொன்னான் அப்படின்ற மாதிரி முறைச்சிட்டே கேட்குறான். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே வாயை முடிக்கிறாங்க. இவ்வளோ நேரம் அவங்கள பார்த்து பயந்த நம்சும் வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இவங்களை பார்த்தாலே கடுப்பாக வருது, சே எதுக்கு தான் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி நல்லா நாலுவாத்தையும் திட்டி விட்டுட்டான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அவனோட கிளாஸ் ரூமுக்கு போகிறான். உள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு சீன் போடலான்னு பார்ப்பான். ஆனால் இவ்வளோ நேரம் இவனுக்கு பின்னாடி ஜே வரதை நோட் பண்ணவே இல்லை. ஸோ ஜே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரிஜினல் பிராண்டட் ஐட்டம் மட்டும்தான் யூஸ் பண்ணுவான், அதுவும் லிமிட்டட் எடிஷன் அந்த மாதிரி தான். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு ஜேவே பார்த்துட்டு, ஏன் அவன் கையில் 4 ரிங்கு போட்டிருக்காண்டி, எல்லாமே பிராண்டட், அவன் வாட்ச் பிராண்டட், ஷூ பிராண்டட், எல்லாமே பிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவனவே நோட் பண்ணுறாங்க. இந்த நம்சுக்கோ, ஐயோ ஏன்டா அப்படி வந்து என் மானத்தை வாங்குறா அப்படின்ற மாதிரி அவன் வந்து உள்ளே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போ ஜே வந்துட்டு போய் அவனோட டேபிளில் உட்காந்ததுக்கப்புறம் அந்த ஹனுல் இருக்கால, அவள் வந்துட்டு, ஏய் நீ இதெல்லாம் எங்கே வாங்கினா, உனக்கு யாராவது ப்ரெசென்ட் பண்ணாங்களா, இல்லை நீயா வாங்கினியா அப்படின்ற மாதிரி கொஸ்டினாக கேட்டுட்ருக்கா. ஆனால் நம்ம ஜே வந்து யாருக்கிட்டையுமே பேச மாட்டான், சைலண்ட் டைப். ஸோ ஜின்சங் என்ன சொல்கிறான்னா, இத்தனை நாள் அவன் யாருக்காவது ஆன்சர் பண்ணியிருக்கானா, புதுசாக போய் அவன்கிட்ட கேட்டுட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஹனுலுக்கு கொஞ்சம் அசிங்கமாக போச்சு. கேட்ட கேள்விக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறான், இவங்களோட பேசுகிறதே வேஸ்ட்டுன்ற மாதிரி அவன் வந்து அப்படியே திட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஜே வந்துட்டு குவைட்டாக இருப்பான், ஆனால் பாப்புலர் மாதிரி. ஆனால் வந்துட்டு சைலண்ட்டாக சீன் போடுற மாதிரி தெரியும், ஆனால் அந்தளவுக்குலாம் இல்லை. அப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ ஹியோன்ஸுக்குள்ளே வரான். ஸோ அவன் வந்து பிராண்டட் ஐட்டமே யூஸ் பண்ண மாட்டான் தான், ஆனால் அவனோட அழகு வளர்த்தி அந்த வெயிட் அதெல்லாம் பார்த்துட்டு கேர்ள்ஸ் அப்படியே வலிகிறாளுங்க. ஸோ அவன் உள்ளே வந்ததோ, எப்படி இருக்க, இன்றைக்கி பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லி வளைஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஜே அதுக்கப்புறம் நம்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு, என்னோட அந்த பொண்ணுங்க எப்படி இருக்குது, அவன் கொஞ்சம் கூட பிராண்டடே யூஸ் பண்ணவே இல்லை. அப்போ வந்து நம்சு கேங் ஒரு ஐடியா போகிறாங்க, இவன் வந்து பிராண்டடே யூஸ் பண்ணலாம், ஷூவை பாரு பழைய ஷூ, பேக்கும் பழைய பேக்கு, அவனோட ட்ரெஸ்ஸையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயமாக நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்சு சொல்கிறான், சரி இவனை நாளைக்கு நம்ம எப்படி அசிங்கப்படுத்துகிறோன்னு மட்டும் பாருவேன், இவன் பழைய ஷூ இதெல்லாம் வச்சு நம்ம நாளைக்கு எல்லோரும் முன்னாடியே அசிங்கப்படுத்துகிறோன்னு இவங்கெல்லாம் ஒரு பிளான் போட்டுட்ருக்காங்க. இப்போ வந்து பாஸ்கோ டீமை பார்த்தோம்னா, அவங்களாம் வந்துட்டு, என்னடா இன்றைக்கி பாஸ்கோ வரவே இல்லை, என்னாச்சு, ஒரு வேளை நேற்று சண்டை போட்டதுனால ஸ்கூலுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி அவங்களாம் வந்துட்டு ஒரு கதையை உருவாக்கிட்டு இருக்காங்க. பியாம் மேலே உட்காந்துட்டு, எங்கடா போனா இன்னும் ஆளாக்கானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்போ பியாமுக்கு வந்துட்டு பாஸ்கோட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. ஸோ இவனும் ஆர்வமாக உள்ளே போய் பார்த்தா அவன் வந்து ஏதோ டேப் போட்டணும் ஏதோ உடஞ்சிருச்சுன்னு அந்த ஒரு சில வேர்டு தான் கரெக்டாக போடுறான், மற்றபடி எல்லாமே ஸ்பெல்லிங் மிஸ்டேக், படிக்கவே முடியாத அளவுக்கு. ஸோ இவன் வந்துட்டு, ஐயோ இவன் என்னடா போட்டிருக்க ஒன்றுமே புரியல, இவங்க வேறு என்ன குறுகுறுன்னு பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பியாம் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, அது இந்த புது பையன் வந்துட்டு யார்கிட்டே எதுவும் சொல்லவே இல்லைல்ல, ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வேணாம், இப்போதைக்கு வந்துட்டு அது ஓரங்கட்டி வைப்போம், நம்ம வந்து கரெக்டான சுச்சுவேஷனுக்காக வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்கோ சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி டக்குன்னு நம்ம எப்படி சொல்லிடுறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு, பார்த்தியா பாஸ்கோ எவ்வளோ நல்லவனாக இருக்கான், ஸோ நம்ம வந்துட்டு நம்மளும் அவன் சொன்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டு இப்போதைக்கு எதுவுமே பண்ண வேணாம், கொஞ்சம் அமைதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் காமாகறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் மட்டும் வந்துட்டு, என்ன பாஸ்கோ இப்படிலாம் சொல்லுவானா, அவன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்போ வந்து பிரேக் டைம் மாதிரி விட்டுருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த ஹால்வேல வந்துட்டு அந்த டான்ஸ் வோக்கல் குரூப் இருப்பானுங்களா, அவங்களோட டீம் லீடர் வந்துட்டு ஹூபின். ஸோ அவன் வந்து ஒரு பையனை போட்டு பயங்கரமாக புள்ளி பண்ணிகிட்ருக்கான். அந்த அடி வாங்குற பையன் பேர் வந்துட்டு டொக்வா.
ஸோ அவன் வந்துட்டு என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹோபின் சொல்கிறான், நெக்ஸ்ட்டு என்ன கிளாஸ், பிடி கிளாஸ், என்னோடய ட்ரெஸ் எல்லாத்தையுமே நீ எட்டு வந்து கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே தள்ளி விட்டு போயிடறான். ஸோ ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது, அதாவது யோன்சோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவன் புள்ளி பண்ணியிருப்பான். பழைய ஸ்கூலில் இருக்கும்போது இப்படி தானே டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, ட்ரெஸ் எட்டுவா அது எட்டுவான்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவனுக்கு கவலையாக இருக்குது. ஸோ அவனுக்கு கோவம் வருதா, ஹோபின் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டே போகிறான். ஸோ இப்போ ஹோபின்மே அடிக்கிற மாதிரி வரும்போது அங்கே டீச்சர் வந்துடுறாங்க. ஸோ டீச்சர் இருக்கும்போது சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஹோபின் என்ன சொல்கிறான்னா, இன்றைக்கி உன் நல்ல நேரம்னு நினச்சிக்கோ, அதனால தான் உன்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் கேங்கும் அங்கேருந்து போகிறாங்க. ஹியோன்சோக்கு அந்த டொக்குவாவை போய் தூக்கலான்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். ஆனால் டொக்குவா அவனை கண்டுக்கிறதே இல்லை. அப்படியே எந்திரிச்சு அவன் வாட்டுக்கு போயிடுறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கிளாஸ்க்கு போகிறாங்க. எல்லாருமே படிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஜே பையன் இருக்கான்ல, அவன் மட்டும் எப்பயுமே ஹீரோ தனியாக நோட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்போ கூட ஹீரோவோட ஷூ பேக் எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஸ்கூல்லாம் முடிஞ்சிருச்சு, திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க ஹீரோ பேக்கில். ஸோ அப்போ அவனோட அம்மா கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிட்டு என்னப்பா என்ன பண்ணுற, ஸ்கூல் முடிஞ்சான்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவனோட வாய்ஸில் வாய்ஸ் தானே சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால அம்மா என்னப்பா உன் வாய்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிருக்குன்ற மாதிரி கேட்கும்போது ஹியோன்சோக்கு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன கோல்டு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ அம்மா சொல்கிறாங்க, நாளைக்கு உனக்கு பர்த்டே, நான் வரட்டுமான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஹியோன்சோக்கு சொல்கிறான், இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது, என் பிறந்தநாளுன்றதே நான் மறந்துட்டேன். ஸோ நம்ம எனக்கு வேலை இருக்குமா, அதனால் நீங்கள் வர வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை இந்த ஜே பையன் காது கொடுத்து கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பழைய ஹோன்சோக்கு கடைக்கு போகிறான். ஸோ அவன் இப்போ தான் நோட் பண்ணிகிட்ருக்கான். அதை நம்ம இப்படி மாறினா வாய்ஸும் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி அதை ஒரு நோட்டு மாதிரி எழுதிட்டுருக்கான். ஸோ இப்போ அந்த இடத்துக்கு லாஸ்ட் டைம் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பொண்ணு வந்திருப்பா, இவன் கூட லைட்டாக பாம்பு போட்டிருப்பான் இல்லையா, அந்த பொண்ணு வருது. அந்த பொண்ணு பேரை நம்ம சாய்ன்னு வச்சுக்கலாம். அந்த பொண்ணு உள்ளே வந்தோடனே எப்படி இருக்க, நல்லா இருக்கேன்ற மாதிரி விசாரிச்சுட்டு அகைன் அவள் ஜூஸ் எடுக்க போகிறான். ஸோ ஜூஸை வச்சுட்டு பில் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் கேட்குறா, என்ன உன் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவனுமே நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பொண்ணு பேசவும் நம்ம ஹியோன்சோக்கு மூஞ்சி அப்படியே செவந்த போகுது. இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூன் பார்த்தோம்னா எல்லாருமே லஞ்ச் பிரேக்கில் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோ இருக்கான்ல, அதாவது ஹியோன்சோக்கு டொக்குவா கிட்ட எப்படியாவது பேசி ஃப்ரெண்ட் ஆகலான்னு பார்க்குறான். ஆனால் டொக்குவாவுக்கு ஒரு மாதிரி காண்டாக இருக்குது. அவனுக்கு இந்த பாப்புலர் காய்ஸ் பிடிக்குமா பிடிக்காதா என்னன்னு தெரில. அவன் ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டு, நீ எதுக்கு என் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு ஆசைப்படுற, எதுக்கு என் கூட சாப்பிடணும்னு ஆசைப்படுற, உன்ன மாதிரி ஒரு அழகான பசங்களாம் என் கூட சேர மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹியோன்சோக்கு இல்லை நான் கூட ஃப்ரெண்ட் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறான். ஏன்னா ஒரு தடவை ஹியோன்சோ அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ அவன் கூட நல்லா ஃப்ரெண்டாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த காஃபி ஷாப்பில் சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னா அவங்க பையன் குண்டாக இருக்கிறனால போன ஸ்கூலில் யாருமே அவனை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கவே இல்லை. ஸோ இப்போ ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான்றனால அவங்க அவங்க கூட நல்லா ஃப்ரெண்டாகின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஹியோன்சோக்கு யோசிச்சு பார்த்துட்டு, நான் அவன் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா நான் உன்ன மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த பையன் டொக்குவா என்ன சொல்கிறான்னா, என்னது நீ என்ன மாதிரி இருக்கியா, நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, இப்படிலாம் இருக்க, நீ எதுக்கு என்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வேணவே வேணான்ற மாதிரி ஒன் சைடாகவே பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. சரி நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஆனால் அந்த டொக்குவாக்கு என்னாச்சுன்னு தெரில, அவன் போகிறத பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஸோ இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே ஜின்சங் கேங் அப்புறம் ஹனுல் மிஞ்சின் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஹனுல் கேட்குற, எதுக்கு அவன் போய் அவங்களோடலாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அப்போ எல்லாருமே தப்பு தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, இவன் அவங்க கூட சேர்றான் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் ஜின்சங் சொல்கிறான், எதுக்கு அப்போல்லாம் பேசுறீங்க, அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே, நீங்கள் இப்படிலாம் பேசலாமா, அன்றைக்கி எல்லோரும் ஒன்றா தானே ட்ரிங்க் பண்ணோன்ற மாதிரி சொல்லவும் எல்லாருமே என்னோட ஷாக்கு, ஜின்சங் இப்படிலாம் பேசுகிறான்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் ஜின்சங் சொல்கிறான், நான் அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்ல, அண்ட் இனிமேல் நான் யாருமே புல்லி பண்ண மாட்டேன், ஏன்னா அது ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி இவன் அதை கூலாக சொல்கிறான். ஸோ இப்படி மாறிட்டதை பார்த்துட்டு மீஜின் பரவாயில்ல மாறிட்டானேன்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறான். இப்போ அப்படியே ஈவினிங் பார்த்தோம்னா இந்த பாஸ்கோ கேங்லேருந்துட்டு ஒரு 4 பேர் தனியாக இருக்கானுங்க. அவனுங்க எதை பண்ணாதான்னு சொல்கிறாங்களோ அதை பண்ணுற கேங்கு. ஸோ இப்போ பியாம் என்ன சொல்லியிருப்பான்னா, நம்ம பாஸ்கோ வர வரைக்கும் வெயிட் பண்ண சொன்னான், அண்ட் இந்த சுச்சுவேஷனை பெருசாக்க வேணாம், அப்படியே சைலண்ட்டாகவே இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னான்னு சொன்னான் இல்லையா.
ஆனால் இவனுங்க வந்துட்டு யோசிப்பானுங்க, எதுக்கு வந்து பாஸ்கோ அப்படிலாம் சொல்கிறான், அப்படி சொல்கிற ஆளே கிடையாது. அண்ட் பாஸ்கோ சொல்கிறதெல்லாம் நம்ம செஞ்சாகணுமா என்ன? நம்ம இன்றைக்கி அந்த புது பையனுக்கு நம்ம யாருன்னு காட்டுவோம், அவன் பண்ண தப்பு எல்லாத்தையுமே அவனுக்கு புரிய வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் வந்துட்டு அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறானுங்க. இப்போ வந்து நம்ம ஹியோன்சாக் வந்து ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு நடந்து வந்துட்டுருக்கான். அப்போ வந்து ஜே அவனுக்காக வெயிட் பண்ணுறதை பார்த்து, என்ன ஜே உன் வீடு இந்த பக்கமாக இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ ஜே வந்து ஒரு பெரிய பேக்கை தூக்கி அவன்கிட்ட போகிறான். ஸோ அதில் பார்த்தா ஹியோன்சாக் பர்த்டே அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டு போட்டிருக்கு. ஸோ அதை பார்க்கவும் ஹியோன்சாக் வந்துட்டு எனக்கு உனக்கு வந்து என்னோடய பர்த்டே டேட்லாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் தான் ஆச்சரியமாக கேட்குறான். ஸோ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டுமா அப்படின்னு சொல்லி ஹியோன்சாக் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி பார்த்தா நிறைய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆனால் ஹியோன்சாக் என்ன சொல்கிறேன்னா, நான் இதை எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன், எல்லாமே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஜே வந்துட்டு நீ மட்டும் இதை எடுத்துக்கலன்னா நான் அதை இந்த தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணாலே பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹியோன்சாக்னு அது புரியுது. சரி அப்போனா நான் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக பேசலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அந்த ஜே வந்து அங்கேருந்து அப்படியே காரில் ஏறி போயிடுறான். ஸோ அவன் அங்கேருந்து போனதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே 10-15 பேக் போட்டு வச்சுருக்கான். ஸோ இது எல்லாத்தையுமே கஷ்டப்பட்டு ஹியோன்சாக் அவனோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஆனால் அந்த 4 பேர் இவனை அடிக்கிறதுக்காக காத்திருந்தாங்க இல்லையா, அவங்கள வந்து இந்த ஜே பையன் போட்டு அடின்னு அடிச்சிட்டான் போல். டே ஜே உன்னை விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த 4 பேரும் கத்திட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வந்து ஹியோன்சாக் வந்து படுத்து தூங்கிடுறான். பழைய ஹியோன்சாக் எந்திரிச்சிட்டு அந்த துணி எல்லாத்தையுமே பார்த்துட்டு மடித்து வச்சுட்ருக்கா. அவங்க அம்மா கிட்டலாம் சொல்கிறான், இந்த மாதிரி பர்த்டேக்கு ப்ரெசென்ட்லாம் கிடச்சிருக்குமா ஃபஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அவனுக்குமே அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. பட் என்ன கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தோம்னா அந்த நம்சு இருக்கான்ல, அவன் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான், இன்றைக்கி வரட்டும் அவனை அசிங்கப்படுத்துகிறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம ஆள் வந்துட்டு அப்படியே பிராண்டட் ஐட்டமாக போட்டு உள்ளே நுழையிறான். எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. டக்குன்னு ஹனுல் போயிட்டு, உன் ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினேன்ற மாதிரி கேட்குறான். ஆனால் ஹியோன்சாக் சொல்கிறான், இல்லை இது வந்து என் ஃப்ரெண்டு கொடுத்தான்ற மாதிரி சொல்லவும், அப்போ வந்து ஜே வந்துட்டு ஐயோ சொல்ல போகிறானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டே இருக்கான். அப்போ ஹனுல் கரெக்டாக கேட்குற, யார் உனக்கு வாங்கி கொடுத்தான்ற மாதிரி கேட்கவும், அப்போ வந்துட்டு அவன் லைட்டாக திரும்பி ஜேவை பார்க்குறான். அவன் வந்துட்டு ஐயோ சொல்லிடக்கூடாதுன்ற மாதிரி வேண்டதை இவன் பார்த்துடுறான். ஸோ உடனே ஹியோன்சாக் என்ன சொல்கிறான்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வாங்கி கொடுத்தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறான். ஸோ ஜேக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அவன் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பெனி கட்டுறாங்க, எல்எஸ்கேன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பிடிஎஸ்க்கு பிக்கிட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி அவங்களாம் வந்துட்டு ஒரு ஆடிஷன் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த வோக்கல் டான்ஸ் குரூப் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்குலாம். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இந்த டொக்குவா உட்காந்துட்டு சாங் ரைட்டிங்லாம் எழுதிட்டுருக்கான். அப்போ இந்த ஹூபின் சொல்கிறான், நான் தான் உன்னை சொல்லியிருக்கேன்ல சாங்லாம் ரைட் பண்ணாதன்னு, நீ எதுக்கு இதெல்லாம் ரைட் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு வந்து டொக்குவா என்ன சொல்கிறான்னா, இல்லை எங்கே வந்தாலும் எனக்கு யாரையாவது பார்த்தாலோ இல்லை எனக்கு ஏதாவது நடந்தாலோ நான் அதை வந்து பாட்டை எழுத ஆரம்பிச்சிருவேன், அது வந்து ஒரு இது மாதிரி வந்துருச்சு, ஒரு ஹாபீஸ் மாதிரி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ ஹோபின்னு வந்து கூப்பிட்றாங்க ஆடிஷனுக்கு. ஸோ அவன் என்ன சொல்லிட்டு போகிறான்னா, நான் ஆடிஷனில் இருக்கனால உன்னை அடிக்க முடியல, இல்லாட்டினா அடி செம்மையாக வாங்கியிருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். ஸோ இப்போ வந்துட்டு வீட்டில் இருக்கிற நம்ம ஹியோன்சாக்கை பார்த்தோம்னா, அதாவது ஒல்லியாக இருப்பான்ல அந்த ஹியோன்சாக் வந்து சமைச்சிட்ருக்கான். அப்படி சமைச்சிட்டு இருக்கும்போதே அவன் ஒரு மாதிரி ஹம்மிங் பண்ணிகிட்டே இருக்கான் சாங்கை. அப்போ சடனாக அவன் சைலண்ட் ஆகிட்டான், என்னன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் என்னென்னு பார்ப்போம். அது வரைக்கும் பாய். மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி, கூடவே இந்த எபிசோடில் உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் நான் வந்து உங்களுக்கு பேசுகிறது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லிடுங்க, நான் வந்து போக போக வந்து அதை திருத்திக்குவேன். ஸோ பாய்.